ஏண்டா லைட் போட்டுட்டு உட்கார மாட்டியா? தோணலம்மா. ஏண்டா எப்ப பாரு இப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? தெரியலம்மா. நானே தான் என் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க பிரச்சனைனா 1008 அட்வைஸ் பண்ண தோணும். ஆனா நமக்குன்னு வரும்போது புத்திக்கும் நொறுங்கி போன மனசுக்கும் எப்பவுமே ஒரு ரேஸ் ஆரம்பிச்சிருத. புத்தி சொல்றத மனசு மறுக்குத, மனசு சொல்றத புத்தி ரிஜெக்ட் பண்ணுது. சமயத்துல நானே 3வது மனுஷனா விலகி நின்னு பார்த்தா காரை துப்பிக்கலான்னு மட்டும்தான் தோணுது. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன குறை? எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு அலட்டிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ரேணுகா கிட்ட பேசுனியா? டேய், நான் உன் அம்மாப்பா. உனக்கு எது நல்லதுன்னு மட்டும்தான் எனக்கு பார்க்க தோணும். நியாயம் தர்மம்லாம் உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் பட்சம்தான். உலகத்திலேயே சிறந்த தாய் யார் தெரியுமா? நினைச்சு பார்க்க முடியாது நல்ல தகப்ப யார் சொல்லு பார்க்கலாம்? தெரியலல்ல? நான் சொல்லட்டுமா? கைகேயிதான் உலகத்திலேயே சிறந்த தாய். அவ ஒரு மோசமான பொண்டாட்டியா இருக்கலாம், மோசமான சித்தியா இருக்கலாம், மோசமான மகாராணியா கூட இருக்கலாம். ஆனா ஒரு அம்மாவா ஜெயிச்சவடா அவ. தான் மகனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அதுக்காக தான் தரத்தையே தாழ்த்திக்கிட்டு படாத செருப்படியெல்லாம் பட்டு செத்து இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கெட்ட பேரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அவ. பெத்த புள்ளையே காரி துப்புனதுக்கு அப்புறமும் சுத்தமான தாய்னா அவதான்டா. அதே மாதிரிதான் மகாபாரதத்திலையும் திருதராட்சசனும். ரேணுகாவை உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன. இதுவரைக்கும் நீ அதுக்கான பதிலையே சொல்லல. ஆனா பொழுது விடிஞ்சு பொழுது போனா நீ எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பார்த்து வெறிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் அவ நினைப்பாவே இருக்கிறது, எதுலயுமே பிடிப்பில்லாம வாழறது, இதெல்லாம் எதுக்குப்பா? எதை புதைச்சு வைக்கணுமோ அதுதான்ப்பா புதைச்சு வைக்கணும். காதலை இல்ல, விருப்பத்தை இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. ரேணுகாவனை நினைச்சிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அவகிட்ட என்னால வெளிப்படையா பேச முடியல. அதுக்கு 2 காரணம். அவ என்ன நினைப்பாளோங்கிறது 2வது விஷயம்னு வைய. ஆனா என் மனசாட்சி என்ன மன்னிக்காம போயிடுமேமா. என் கையிலுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? துரோகம்னு நீ எதை சொல்ற? யாரையும் கஷ்டப்படுத்தாத எந்த காரியமும் யாருக்கும் துரோகமா இருக்க முடியாதுப்பா. ஆனா ரேணுகா பத்தின நினைப்பே என்ன நானே சித்திரவதை பண்ணிக்கிற மாதிரி இருக்கேம்மா. அது உன்னோட பிரம்ம. அந்த பிரம்மைய விட்டு வெளியில வாப்பா. உலகத்தை பாரு, வாழ்க்கைய பாரு, அதோடைய அழக பாரு. எல்லாத்த விட முக்கியமா ஒரு நிமிஷம் என்ன பத்தி நினைச்சு பாருப்பா. வாழ வேண்டிய வயசுல நீ இப்படி விட்டத்தை பார்த்து வெறிச்சு போய் உட்கார்ந்திருந்தா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். எனக்கு துக்கமா இருக்கிற ஒண்ணுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ எனக்கு மகனே இல்லப்பா. இங்க பார், இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு தடவை நான் உன்கிட்ட பேச போறதில்ல. உனக்கு ரேணுகாவை பிடிச்சிருக்குங்கிறது உண்மைதானே? உன்னால அவகிட்ட பேச முடியலன்னா பரவாயில்ல, நான் அவ பாட்டியை பார்த்து பேசிக்கிறேன். அம்மா வேண்டாம்மா, அவசரப்படாத. பரதனை கேட்டுக்கிட்டு தான் கைகேயி தசரதன் கிட்ட வரம் கேட்கலப்பா. நான் பேசத்தான் போறேன், பேசி முடிக்கத்தான் போறேன். என்னடி இது? கிளம்புற நேரத்துல இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? நான் என்னமா செய்யறது? கூடவே இருந்து அவங்கள பரிகாரம் பண்ண விடாம தடுக்கணும் தான் நானும் நினைச்சேன். சாமி விஷயங்கிறதுனால என்னமோ தெரியல, அந்த சாமிக்கே பிடிக்கல நான் வர்றது. 3 நாளைக்கு அப்புறம் நான் போறதுக்குள்ள அவங்க எல்லா பரிகாரத்தையும் முடிச்சிட்டு ரிட்டனே வந்துருவாங்க. அத்தை, நீங்களாவது போங்களேன் அத்தை. சூர்யாவையும் காயத்ரியும் தனியா அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
அது கஷ்டம்மா. இப்ப போய் உங்க அக்கா வரல, அதுக்கு பதிலா நான் வரேன்னு சொன்னா அவனுக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும். நாம ஏதோ திட்டம் போடுறதா அவன் நினைப்பான். பத்தாக்குறைக்கு அந்த காயத்ரி வேற ஏதாவது ஏத்தி விடுவா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என்னத்த இப்படி சொல்றீங்க? பரிகார பூஜை அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்ச கஷ்டம் தீந்து போயிடுன்னு அந்த ஜோசியர் சொல்லிருக்காருல்ல. காயத்ரிய பிடிச்ச கஷ்டம் நான் தானே அத்தை. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா உங்களுக்கு பரவாயில்லையா? நீ ஏமா இப்படி தேவையில்லாம பயப்படுற? பயப்படாம வேற என்னத்த பண்ண முடியும்? அவங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்த அந்த பரிகார பூஜை பேப்பரையாவது நீங்க கிழிச்சு போட்டிருக்கணும். அதையும் நீங்க செய்யாம விட்டுட்டீங்க. அவ எடுத்ததை உள்ள வச்சுக்கிட்டான். இப்ப அவங்க போறதையும் நம்மளால தடுக்க முடியாது. ச்சே, பூஜையும் கெடுக்க முடியாது. போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே இப்ப போச்சு. ஐயோ, இரு கொஞ்சம் புலம்புறத நிறுத்து. முதல்ல எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. ஐயோ, யாருக்குமா ஃபோன் பண்ண? சுபுவோட அண்ணனுக்கா? இல்லடி, உனக்கு இந்த விஷயமே தெரியாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ அத்தை, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன சும்மா இருக்கிற நேரமா இது? முதல்ல அவங்கள கும்பகோணத்துக்கு போக விடாம தடுக்கணும். இல்லனா பரிகார பூஜையை நடக்க விடக்கூடாது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும் அத்தை. இல்லனா என் தலையே எனக்கு வெடிச்சிடும் போல இருக்கு. நீ கவலையே படாதம்மா. நீ ரெண்டாவதா சொன்னியே, அத கண்டிப்பா செஞ்சிடலாம். இது பரிகார பூஜையை தடுக்கிறதா? அண்ணியும் போக முடியாது, நீங்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப சிவ பூஜைக்கு யார் தான் கரடி? சிவ பூஜையை கெடுக்கிறதுக்கு கரடி தான் போகணுமா? ஒரு சகுனியோ கூனியோ பத்தாது. நீ என்னமா சொல்ற? இரு, நான் சொல்றத முதல்ல கேளு. இது போதுமா? போமா, போய் நிம்மதியா படுத்து தூங்கு. நாளைக்கு நடக்க போறத சந்தோஷமா வேடிக்கை பாரு. என்ன? நீ வா. கவலைப்படாத. சூர்யா, ஈவினிங் குள்ள ரீச் ஆயிடுவோம்ல? ஓகே. நான் வரேம்மா. பாத்துப்பா. என்ன, ஜாக்கிரதையா போயிட்டு வா. கண்ட இடத்துல கண்டதையும் வாங்கி சாப்பிடாத. சரிம்மா. வெயில் அதிகமா அடிக்குது, கொஞ்சம் இளநீர் அதிகமா வாங்கி சாப்பிடு. சரிங்க அத்தை. நான் ஒண்ணு உன்ன சொல்லலமா, என் பிள்ளைக்கு தான் சொன்னேன். ஓ, நீ எனக்கு மட்டும் தான் சொன்னியா? நான் அப்ப அவளுக்கு மட்டும்தான் எள்ளி வாங்கி கொடுப்பேன். நீ வா காயத்ரி. என்னங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல? கூட்டிட்டு தான் போல. சொல்லிட்டு போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? கண்ட கொண்டெல்லாம் சொல்லிட்டு போற அவசியம் எனக்கு கிடையாது. யார் கண்டவ? அவளும் உன் பொண்டாட்டி. மறந்துடாத, உன் குழந்தை அவ வயித்துல வளருது. பேசுறான். கொஞ்சம் சும்மா இருடி. கிளம்பும் போது இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ண கூடாது. இல்லம்மா, இன்னும் நல்லா சொல்லி கூட அந்த ராட்சசிக்கு எப்ப என்ன பேசணும்னு. ரூல்ஸ் பேசுற மூஞ்சி பத்தியா? சும்மா இருடி. எப்ப என்ன பேசணும்னு தெரியாதான். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. அத்தை வரோம். அக்கா, நாங்க போயிட்டு வரோம். சுபு, பாய். காயத்ரி, பரிகாரம் பண்ணும்போது என் குழந்தைக்கும் சேர்த்து பண்ண. அவர் வேணா என்ன பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லலாம், ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை அவரது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல? நீ வா காயத்ரி. சுப்பு, பாய் சுப்பு. மாமா, எப்போ வந்தீங்க மாமா? உள்ள வந்திருக்கலாமே. இருக்கட்டும் மாப்ள, உங்களை வழி அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்பா,
அதுக்கு எதுக்கு வாசலே நின்னுட்டீங்க? ஏற்கனவே உங்க அத்தைக்கு சுபுவை விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் கும்பகோணம் போறது பிடிக்கல. நான் வேற வழி அனுப்ப வந்தேன்னு சொல்லி உள்ள வந்தேன்னா தேவையில்லாம அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கு கோவம் வரும். கிளம்புற நேரத்துல பிரச்சனை ஆயிடும். எதுக்குமா இதெல்லாம்? மாமா, எங்க வீட்ல நீங்க வந்து தான் பிரச்சனை ஆகணுன்றதுல எங்க வீட்ல எப்பயுமே தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க? சரி, அது விடுங்க மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. காயத்ரி, அந்த ஜோசியர் கொடுத்த பேப்பரை பத்திரமா எடுத்து வச்சிருக்கல? இருக்குப்பா, இருக்கு. பரிகார பூஜையை கவனமா பண்ணணும். சாமிய நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து இனிமே நீங்க 2 பேரும் என்னைக்கு நல்லா இருக்கணும். சரி மாமா, உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே தேவை. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. வா காயத்ரி. வாமா. போயிட்டு வரோம்ப்பா. பத்திரமா போயிட்டு உடம்ப வாங்க. சரிம்மா, பாத்துக்கோங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். வரேன் மாமா. சரி மாப்பிள்ள. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. வரோம்ப்பா. கோமதி அக்கா, கோமதி அக்கா. யாரு? உள்ள வாங்க. அடட, வா சுந்தரி. சுபு, வா வா. நான் சொன்னேன், இவங்க தான் சுந்தரி. வனிதாவால செய்ய முடியாத காரியத்தை இவங்கள வச்சுதான் நான் செய்ய போறேன். என்னம்மா அப்படி பாக்குற? இவ எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு தானே நினைக்கிற? இடத்துக்கேத்த வேஷம் போறது என் தொழில ஒரு பகுதிமா. தொழிலா? எது? இந்த பரிகார பூஜை பண்றத கெடுக்கிறதா? அதுவா உங்க ஃபுல் டைம் ஜாப்? சரியா போச்சு. எனக்கு பரிகார பூஜை பண்ண வைக்கவும் தெரியும், பரிகாரம் பண்ண போறவங்கள கெடுத்து திருப்பி அனுப்பவும் தெரியும். நீ கவலைப்படாதம்மா சுப்பு. இவங்களுக்கு கும்பகோணம் ஏரியால இருக்கிற எல்லா கோயிலும் அத்துபடி. எந்தெந்த கோவில்ல என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியும். சூர்யாவும் காயத்ரியும் எதுக்காக கும்பகோணம் போயிருக்காங்கன்னு நான் இவங்க கிட்ட தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருக்கேன். உங்க அத்தையை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுமா. உன் கஷ்டத்தை பத்தி நேத்து நைட்டு தெளிவா போன்ல விளக்கி சொன்னாங்க. நீ கவலையே படாத. சூர்யாவும் காயத்ரியும் கண்டிப்பா எந்த பரிகாரத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாதபடி நான் தடுத்து காட்டுறேன். கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு. ஆனா எல்லாம் நல்லபடியா முடியுமான்னு தான் டவுட்டா இருக்கு. நான் கூட போக வேண்டியதுதான். ஆனா லாஸ்ட் மினிட்ல போக முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா? இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். என்ன நம்பி உங்க அம்மா இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பூஜைய முதல்ல கெடுத்துட்டு வரேன், மிச்சத்தை அப்புறம் பேசிக்குவோம். கோமதி அக்கா, அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அந்த காயத்ரியோட அப்பா எந்தெந்த கோவில்ல என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் கிட்ட தெளிவா எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்ல வேளை அந்த பேப்பர் எடுத்து நான் நைஸா படிச்சுட்டேன். உள்ள வா, நான் உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன். வா. பரவாயில்ல சூர்யா, நீங்க நல்லா தான் வண்டி ஓட்டுறீங்க. தேங்க்ஸ் காயத்ரி. பழைய ஞாபகம்லாம் மறந்து போனப்போ கார் ஓட்டுறதும் மறந்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இதுதானே வேணாங்கிறது. கார் ஓட்டுறது, ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு இதெல்லாம் கத்துக்கிறப்பதான் பாடம். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வித்தை கைக்கு இறங்கிட்டா சாப்பிட்ற மாதிரி, தலை சீவுற மாதிரி அனிச்ச செயலாயிரும். அது சரிதான். சரி, அதை விடு. உங்க அப்பா ஏதோ பேப்பர் கொடுத்தாருல, அதை எடுத்து கொஞ்சம் படி. பாவம் இந்த மனுஷன்
வேலை மெனக்கட்டு ஜோசியரை போய் 2வது தடவை பார்த்து எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்காச்சும் ஒரு வாட்டி ஃபுல்லா படி. பரவாயில்லையே, மாமனார் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஐ லைக் இட் சூர்யா. சேச்சா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை காயத்ரி. உங்க அப்பா மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. பாவம், உன்னை பெத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எங்க அப்பா மட்டும் இதை கேட்டார்னா இதுக்கே தனியா ஒரு 6 லிட்டர் கண்ணீர் விடுவாரு. What do you mean? ஐ மீன் ஆனந்த கண்ணீர். சரி, மேல படி. முதல்ல திருநள்ளாறு போகணும். கணவன் மனைவி இருவரும் கைகோர்த்து கொண்டு நல தீர்த்தத்தில் 8 முழுக்கு போட வேண்டும். இங்க நல்லா கவனி, கைய கோர்த்துக்கிட்டு. எஸ். குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸ அப்படியே அங்க விட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். ம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு எள்ளு சாதம் விநியோகம் பண்ணணும். ம், சரி. அப்புறம் நெக்ஸ்ட் கஞ்சனூர் சுக்கிரன் கோவில். இங்க சிம்பிள் தான், சாமி கும்பிடுறது. அப்புறம் அங்க இருக்கிற கோசாலையில பசுவுக்கு தவிடு போடுறது. பசுவுக்கு தவிடு, மனுஷனுக்கு இட்லி. அத ஒண்ணும் இதுல எழுதல. இல்ல காயத்ரி, நான் தான் சொல்றேன்ல, எழுதியிருக்கும், நல்லா பாரு. ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பசிக்கலையே. உனக்கு சத்தியமா பசிக்காது, ஏன்னா நான் உன்னோட இருக்கேன்ல. நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கும் தான் நான் இருக்கேன்ல. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு இட்லி ஞாபகம் வந்துருச்சே. சரி, மேல படி. கஞ்சனூருக்கு அப்புறம் ஆலங்குடி. அங்க 25 தீபம் ஏத்தி வச்சு கும்பிடணும். 25 தீபமா? ஆமா, அதை ஏத்தி வச்சு 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரியாம ஒத்துமையா ஒன்னா இருக்கணும்னு வேண்டிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நோட் த பாயிண்ட், யுவர் ஆனர். அடுத்தது பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏத்தணும். ஓ, லாஸ்டா திருமணஞ்சேரி கோயில்ல 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டு அர்ச்சனை பண்ணணும். குரு, இந்த வண்டி தான் குரு. குரு, உட்காருங்க. கிளம்பு கிளம்பு. இவ்வளவுதான் பரிகாரம். முடிஞ்சா நவகிரக ஸ்தலம் எல்லாத்துக்குமே ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறது நல்லதுன்னு எழுதி முடிச்சிருக்காரு. சூப்பர் காயத்ரி, கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே பசிக்குது. டிஃபன் சாப்பிடலாமா? சரி சூர்யா, நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுங்க. கண்டிப்பா. இப்ப பாரு நான் வண்டி எப்படி போய் நிப்பாட்டுறேன்னு.